Hello guys, welcome back to our channel. Today we'll be doing the team Halla Bold Rajasthan Royals. So Mr. Shriram, your initial thoughts, auction and injury updates. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்க ஆக்ஷன் ஆக்ஷன் ப்ளஸ் ட்ரேட் ஒரு பெட்டர் பேலன்ஸ்டான டீம் தான் சொல்லுவேன் நான். இல்லை கம்பேரிங் லாஸ்ட் சீசனை. ஸோ லாஸ்ட் சீசன் ரொம்ப பேட்டிங் மட்டும்தான் இருந்தது, பவுலிங் சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆக்ஷன்லேயும் சரி ட்ரேட்லேயும் சேர்த்து ஒரு 4 பவுலர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஓகே, கரண் கிடையாது, பட் அதுக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் ஷனக்கா அஃபிஷியலாகவே எடுத்துட்டாங்க. ஸோ ஜடேஜா, பிஷ்னாய், டானன் ஃபெரரா ஆல்ரவுண்டர். ஸோ அப்புறம் சாம் கரன் போல ஷனக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் 3 ஆல்ரவுண்டர் கிடைச்சிட்டாங்க. ஒரு நல்ல இதுதான். நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க, பட் ஓகே, அவங்க நிதிஷ் ராணா ஒரு எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மாதிரி தான் இருந்தாங்க. அவரு இருக்கிறதுனால ஜொரேல், ஹிட்மேயர் எல்லாருமே அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ ராணா இல்லைன்றது ஓகே தான். அதுலாம் 4 கோருக்கு ஃபுல்லா ஒரு எக்ஸ்ப்ளோசிவான டோனவன் ஃபெரேரா கிடைச்சிருக்காரு லோவர் ஆர்டர்ல ஆடுறதுக்கு. ஸோ அது நல்ல ட்ரேட் தான். பவுலிங்ல ஸ்டில் தேர் மோர் லேயிங் ஆன் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அது ஒரு இதுதான். அதே மாதிரி பேக்கப் மில்னேவும் ஆண்ட்ரே பர்கர் இருக்காங்க. மற்றபடி அவங்க இருந்த லிமிடெட் பர்ஸ்ல அவங்க மேஜர் பிக் பிஷ்னாய், மில்னே, அப்புறம் புத்தூர், அப்புறம் ஃபியூ யங்ஸ்டர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக். ஸோ இன்ஜுரி அப்டேட் அஸ் மென்ஷன்ட் ஷனக்கா ரீப்ளேசிங் சாம் கரன், அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்களோட 11 பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், பராக் 3, ஹெட்மேன் கண்டிப்பா 4 ஆடியே ஆகணும், ஜுரேல் 5, ஜடேஜா 6, டான்வன் ஃபெர்ரா 7, ஷனக்கா 8, ஆர்ச்சர் 9, பிஷ்னாய் 10, சந்தீப் சர்மா 11, துஷார் தேஷ்பாண்டே 12. இவங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா அது காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகுது. 8ல சுபம் துபே ஆடலாம். லாஸ்ட் இயர் 1-2 மேட்ச் டீசென்ட் ஆடினாரு. அப்புறம் துஷார் பல்ல ஆண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வரலாம். ஆனா இப்ப பேட்டிங் கொஞ்சம் அடிவாகும், பிகாஸ் ஷனக்கா இஸ் வே எக்ஸ்ப்ளோசிவ் தேன் சுபம் துபே. ஆனா அப்ப போலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தர் ஆகும். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே டொமஸ்டிக்லி அவ்வளோ ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு, நாட் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் 11? நீங்க சொன்ன செகண்ட் ஆப்ஷன் தான் எடுத்துக்கு வரேன். நான் கோ வித் ஆண்ட்ரே பர்கர். லெஃப்ட் நல்லா ஸ்விங் பண்ணுவார், நல்ல டெட் பவுலரும் கூட. ஸோ இன்ஜுரி பிளான் தான் 14 மேட்சஸ் கொடுப்பாரான்றது டவுட், பட் இருக்கும்போது அவர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓரளவு ஒரு இன்ஜுரி ஆயிட்டாருன்னா துஷார் எடுத்துட்டு வரலாம். ஐ வில் சாக்ரிஃபைஸ் ஷனகாஸ் ரோல் ஃபார் சுபம் துபே. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச், டோனவன் ஃபெரார் எனக்கு நம்பர் 6 வருவாரு, சுபம் துபே, அப்புறம் ஜட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பேட்டிங்ல காட்டாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கன்சிடரிங் இஸ் ஹிட்டிங் எபிலிட்டி ரொம்ப ரெடியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா அவரோட பெஸ்ட் பிளேஸ் இப்போ மிடில் ஆர்டர் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு டைம் எடுத்து தான் ஆடுறாரு. அதனால பெட்டர் அவர் 7-8 மாதிரி அவரோட பிளேஸ் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறது நல்லது. ஸோ அதுவும் இல்லாம ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஆண்ட்ரே பர்கர் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷன் இருப்பாங்க. பிஷ்னாய், ஜட்டுவும் 8 ஓவர்ஸ் பேங்க், டானவன் ஃபெரேராவும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் பராகும் 1 or 2 ஓவர்ஸ் போடுறது கேப்பபிலிட்டி இருக்கு. 5 நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. 1 or 2 ஓவர்ஸ் போட்டாலே 4 ஓவர்ஸ் அட்லீஸ்ட் 2-3 ஓவர்ஸ். அதுவும் இல்லாம 6th and 7th பவுலிங் ஆப்ஷன் தானே பாக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா ஐ ஃபீல் ஜடேஜா ராஜஸ்தான் ஜடேஜா 6ல ஆட வைப்பாங்க. பிகாஸ் டானல் ஃபெர்ரா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஆனா லாஸ்ட் 5 ஓவர்ஸ் சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ். சோ 8ல சுபம் துபே நல்லா தான் பண்ணுவாரு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஜடேஜா 8, டானல் ஃபெர்ரா அண்ட் சுபம் துபே அப், ரைட்? பிகாஸ் ஆஃப் தேர் ஹிட்டிங் எபிலிட்டி. அது ஒரு ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாம், ஃப்ளோட் பண்ணிக்கலாம். பட் ஐடியலா இப்போ ஒரு 15 ஓவர்ஸ்ல ஜுரேல் அவுட் ஆறாருன்னா நான் டோனவன் ஃபெரேராவும் அதுக்கடுத்து சுபம் துபே தான் எடுத்துட்டு வருவேன். ஒரு 9-10 ஓவர்ஸ்ல அவுட் ஆறாங்கன்னா ஜடேஜா, அப்ப ஜட்டு எடுத்துட்டு வரலாம். அப்ப ஜட்டு accept package. So now let's move on to their strength. So Mr. Sriram, what do you think is their strength? ஆல்ரவுண்டர்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் நான் பாக்குறேன். ஜட்டு, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஷனக்கா, டானவன் ஃபெரேரா, இவங்களாம் தான் இப்போ அவங்களோட கீ ஸ்ட்ரென்த். லாஸ்ட் இயர் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணது டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது, லைன் அப் மாதிரி 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ். யாருமே அவருக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு பவுல் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர் தேடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டாப் 6 or 7 no one can bowl even 1 or 2 overs apart from பராக். ஸோ அது இந்த தடவை குறைஞ்சிருக்கு, அந்த டிபெண்டன்சி குறைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு இந்த டீம் கம்பேரிங் டு லாஸ்ட் சீசன்.
அப்புறம் ஒரு டஃப் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஒர்ஸ்டா பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன்ல பெஸ்டா பண்ணியிருக்காங்க. இந்த பெஸ்ட் டீம் இந்த ஆப்ஷனை விட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பர்சனலா யூஸ் பண்ணாங்க. ஆமா கண்டிப்பா. இந்த பிஷ்னாய்லாம் கோலி செம பிக். சமபி. பிஷ்னாய் வந்து 7 crores செம டீல் அது உண்மையில. அப்புறம் அவங்க ஸ்பின்னர்ஸ் நான் பெரிய அட்வான்டேஜ் சொல்லுவேன். நல்ல வேரியேஷன் இருக்கிற ஸ்பின்னர்ஸ். அதாவது பிஷ்ராய் வந்து ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டிஃபென்சிவான போலர். ஜடேஜாவும் ஒரு டிஃபென்சிவான போலர் தான். பட் ஆனா அந்த ரோல் மாறலாம். இப்ப ஜடேஜாவை பிஷ்ராய் அடிக்க போய் நிறைய விக்கெட்ஸ் கூட விடலாம். பிஷ்ராய் வந்து ஒரு ஃபாஸ்டா போடக்கூடிய போலர். ஜடேஜா ஃபாஸ்டா கூட போட போலர். ஆனா ஃபெரேரா அண்ட் பராக் கேன் மிக்ஸ் அப் டெஃபினெட்லி. சோ அவங்க Yep. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு டாமினேட் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. பட் ஆனா ஒரு ஐபிஎல் இனஃப் ஸ்பின்னர்ஸ். Yep. அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் யூ திங்க் ஆர் தேர் வீக்னஸ்? வீக்னஸ் நான் வந்து வைபவ் சூரியவன்ஷி எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு, ஸோ அதை கண்டினியூ பண்ணணும். பட் ஜுரேல் வந்து ஸ்டில் ஹி டிடன்ட் ஜஸ்டிஃபைட் இஸ் ப்ரைஸ் டேக். அவர் கண்டிப்பா ஒரு நல்ல சீசன் வரணும். அதே மாதிரி ஹிட்மேயர் அவங்க வந்து 5-6ல இருக்காம இது 3 or 4ல இருக்கணும். அதுதான் அவரோட பெஸ்ட் பிளேஸ்னு வெஸ்ட்லீஸ்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் லைக் பிஷ்னாயா இருக்கட்டும், ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டேயா இருக்கட்டும், அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். அவங்க வந்து நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஸோ அது நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சீசனா இருக்கும். டெஃபினெட்லி ஐ அக்ரி டு மிஸ்டர் ஸ்ரீராம். ஜுரேல் கரெக்ட். ஜுரேல் ஒரு பாயிண்ட் வந்து ஜுரேல் வந்து ப்ரிடாமினெட்லி T20 கிரிக்கெட்ல ஐ திங்க் ஹி கேனாட் ஃபினிஷ் கேம்ஸ். ஹி டேக்ஸ் a bit of time. ஆனா இந்த டீம் அவர் 5 தான் ஆடி ஆகணும். ஐ ஃபீல் ஹெட்மேர் இஸ் அ பெட்டர் மேட்ச் வினர் அட் நம்பர் 4 than ஜுரேல். ஸோ நான் ஹெட்மேரை நம்பர் 4ல ஆட வைப்பேன். டானோவன் ஃபெரேரா நம்பர் 6 இருக்கார், பிரச்சனையே இல்லையா? பிரச்சனை கிடையாது. எஸ் எஸ். மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் யூ திங்க் ஆர் தேர் குவாலிஃபிகேஷன் சான்சஸ்? They will give tough fight to other teams, but they won't qualify. 5-6-7 தான் சிஎஸ்கே மாதிரி. ஐ அக்ரி மிஸ்டர் ஸ்ரீராம் டு மிஸ்டர் ஸ்ரீராம். கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசனோட வே பெட்டரா பண்ணுவாங்க. கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் புஷ் பண்ணுவாங்க ஐ திங்க். பட் அந்த லாஸ்ட் 2 கேம்ஸ்ல தான் அவங்க குவாலிஃபிகேஷன் டிசைட் ஆகும். லைக் ஒரு 7-8 வின்ஸ்ல இருப்பாங்க. நம்பர் 5 நம்பர் 6 அங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். நவ மிஸ்டர் ஸ்ரீராம், ரேட்டிங் ஃபார் திஸ் டீம். இந்த டீமுக்கு நான் வந்து 8.5 கொடுப்பேன். என்ன காரணம்னா லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க ட்ரேடா இருக்கட்டும், ஆக்ஷன் பிக்ஸா இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் டீம் காம்பினேஷன் தான் சொல்றேன். லாஸ்ட் இயர் என்ன பண்றதுனே தெரியாம இருந்திருந்தாங்க. இந்த டைம் வந்து ஒரு நல்ல சூப்பரான அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க பண்ணலன்றது ரெண்டாவது விஷயம். நம்ம டீமோட பேலன்ஸ் இது பண்ணி தான் சொல்றேன். அதனால நான் வந்து ஓகே 8.5 கூட அதிகம் 8 கொடுக்குறேன். கண்டிப்பா டெஃபினட்டா 8 கொடுப்பேன் இந்த டீமுக்கு. I also agree. Better than CSK and like less than DC. So அந்த 8ல கொடுப்பேன்னா ஒரு குட் டீம் கண்டிப்பா ஃபைட் கொடுப்பாங்க. கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போய் எங்களோட குவாலிஃபிகேஷன். பட் ஆனா பெட்டர் ஃபைட் சிஎஸ்கே சொன்னதுதான். பெட்டர் ஃபைட் கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த சீசன். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், லாஸ்ட் 3 பொசிஷன்ல கண்டிப்பா முடிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இப்ப பேக்கப்ஸ் கூட now let's drive to their backups. சோ பேட்டிங்ல வந்து இவர் லுவாண்ட்ரே பிட்டோரிஸ் அவர் ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. இருந்தாலும் ஃபியூச்சர் சூப்பர் பிளேயர். அதுக்கப்புறம் தேவ் அமல் ராவ், குட் ஓபனர் ஃப்ரம் ஹைதராபாத். அதுக்கப்புறம் ரவி சிங்னு ஒரு டொமஸ்டிக்ல நல்லா ஆடுற பிளேயர் வச்சிருக்காங்க. அப்புறம் யுத்வீர் சிங். எல்லாரும் ஆகிப் நவி மேல கான்சென்ட்ரேட் பண்ண போது ஜம்மு காஷ்மீர் ஒரு அந்த ரஞ்சி டிராஃபி வின்ல he also played a crucial role. He is a good fast bowler who can bowl quick. அப்புறம் ஃபாஸ்ட் bowlers ஒரு டேங்க் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers வச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் இன்ஜுரி ப்ரோன் ஃபாஸ்ட் bowlers லிஸ்ட். குவெனா மப்பாக்கா பர்கர் 11ல ஆடுறாரு. அப்புறம் ஆடம் மில்லே இஸ் a லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டு ஆர்ச்சர். லைக் 150 போடுவாரு. ஆர்ச்சர் மாதிரி ஹார்ட் லென்ஸ் அடிப்பாரு. நியூ பாலும் போடுவாரு. ஆர்ச்சர் மாதிரி இன்ஜுரி ப்ரோன் கூட. அதுதான் சொல்ல வந்தேன். கரெக்ட். அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கூட they have விக்னேஷ் புத்தூர் and யஷ்ராஜ் புஞ்சா who are very good spinners. அப்புறம் சுஷாந்த் மிஸ்ரா was also an important part in Jharkhand winning SMAT. So அவங்க பேக்கப்ஸ்க்கு நான் வந்து ஒரு ஃபுல் கொடுப்பேன். பேக்கப்ஸ் வந்து எல்லா ஏரியாவுக்கும் கவர் பண்ணியிருக்காங்க.
கரெக்ட். லாஸ்ட் இயர் அவங்களோட பெரிய பிரச்சனை ஸ்பின்னர்ஸ் தான். அதனாலதான் அசரங்காவும் தீக்ஷனாவும் வச்சிருந்தாங்க, பேக்கப்ஸ் ஆள் இல்லாதனால. ஆமா, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து they were not able to rotate the மாட்டிக்கிட்டாங்க. ஆமா. combination. இந்த ஆமா. வருஷம் அவங்க காம்பினேஷன் கூட ரொட்டேட் பண்ணலாம். ஆனா ஐ திங்க் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஓப்பனிங் பேர் வந்து எல்லா மேட்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா இந்த டீம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பராகோட கேப்டன்சிக்கு வந்து ரியல் டெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் இன்ட்ரீம் கேப்டனா தான் இருந்திருக்காரு, ஃபுல் சீசன் கேப்டன் பண்ண போறாரு. ஸோ எப்படி இந்த டீமோட இதை அட்மாஸ்பியர், அப்புறம் இதை எப்படி இல்ல சஞ்சுவோட லெகசியை கண்டினியூ பண்ண போறான்றது ஒரு பார்க்கணும். டெஃபினெட்லி தே வில் மிஸ் சஞ்சு சாம்சன். நாட் தி டீம் பேட்டர். பிளேயரா இருக்கணும், எஸ்பெஷலி பராக் வந்து டீம் பிளேயரா இருக்கணும். அதை தான் எதிர்பார்க்கிறேன். they miss the Sanju's captaincy கூட லீடர்ஷிப் சொல்வேன். the way he handle players, ஒரு லூஸ் பால் போட்டாலும் பிளேயர்ஸ் போய் பேசுவாரு rather than just blabbering or shouting on them. பராக் வந்து ரொம்ப இந்த மேட்ச்அப்ஸ்ல நம்பி இருப்பாரு, ஒரு மாதிரி ஒரு டைலமாலே இருப்பாரு. பட் இல்ல, எனக்கு லாஸ்ட் சீசன்ல ஒரு கன்சர்ன் என்னன்னா, அவர் வந்து பவுண்டரியிலே போய் நின்றுட்டு இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன் ஹாஸ் டு பி நியர் டு ரிங் அன்லெஸ் இட்ஸ் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் ஆர் சேஸ் பண்ணும்போது ஒரு 2 ஓவர்ல போய் டீப்ல நிக்கிறது, வேற ஆள் எல்லாம் நிக்கிறதுன்ற மாதிரி. ஏன்னா ஜுரேல், ஹிட்மேர் மாதிரி ஃபீல்டர்ஸ்லாம் டீப்ல இருக்கும்போது இவர் வந்து ரிங்ல இருக்கணும், எஸ்பெஷலி இன் பவர் பிளே ஆர் இன் அ பேட் சிச்சுவேஷன். குட். அதுக்கப்புறம் பராக் ஒரு கேப்டன்சில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் he took some responsibility to bowl. லாஸ்ட் இயர் ஒரு டீசென்ட் bowling போட்டாரு. So if he continues that will be better. And if he improves his captaincy, their qualification chances can build up. So Mr. Sriram, any last thoughts on this team? And they are going to play in Jaipur only, not like the rumors they are going to play in Pune. So how do you think they'll manage their home ground conditions? ஜெய்ப்பூர்ல 5 மேட்சஸ், கவுஹாத்தில 2 மேட்சா 3 மேட்ச் விளையாடுறாங்க நினைக்கிறேன். So 4-3. 4-3. ஸோ ஜெய்ப்பூர் ஆப்வியஸா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 50-50 பிச் தான் அவங்களுக்கு. எப்பவுமே அவங்களுக்கு வந்து நல்ல பிச்சா, ஐ மீன் சக்சஸ்ஃபுல் பிச்சா இருந்தது கிடையாது. அதுவும் இல்லாம பெரிய கிரவுண்ட் வேற, ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே எடுக்கும், கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை அவங்க வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களோட இது. அவ்வளவுதான் மேபி. ஆனா அவங்க நம்ம அது 5-6-7 சொல்றோம், ஆனா அவங்க பிளே ஆஃப் வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அந்த குவாலிட்டி இருக்கிற டீம் தான் அது. அவங்க பிளே ஆஃப் வந்தா கூட எனக்கு டவுட் கிடையாது. they will be a strong contenders for playoffs. Yeah. So hope you liked it. But before closing, so please like, share and subscribe to our channel. We do shows very late to according to IST times, and Sriram we have to adjust to the timings, and Mr. Sriram leaves his work to do shows. So thank you, Mr. Sriram, for your efforts. Thank you. Thanks a lot. It's my pleasure. Bye.